ஒரு காரியம் சொன்னேன், தெய்வீக சுகத்தை காத்துக்கொள்வது எப்படி, திரும்ப ஞாபகப்படுத்துறேன். ஹவு டு, அதாவது நம்முடைய செக்யூர் அவர் டிவைன் ஹீலிங், நம்முடைய தெய்வீக சுகம். ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டால, நிறைய பேருக்கு சுகம் கொடுத்து சாட்சி எல்லாம் வாசிக்கிறோம். கேன்சர் சுகமாயிற்று, எலும்பு சுகமாயிற்று, நரம்பு சுகமாயிற்று, இத்தனை வருஷம் வியாதி இயேசு சுகம் கொடுத்துட்டார். அந்த சுகத்தை நீங்க காத்துக்கொள்ளணும். விடுதலை, உங்க விடுதலையை காத்துக்கொள்வது எப்படி, உங்களுடைய சுகத்தை பெற்றுக்கொண்ட விடுதலை காத்துக்கொள்வது ரொம்ப முக்கியம். ஒரு சமயம் ஆண்டவர் சொன்னார், ஜனங்களுக்காக நான் பாரம் கொண்டு ஜெபிக்கும் போது, நீ இவ்வளவு பாரத்தோடு இந்த மக்களுக்கு ஜெபிக்கிற, நான் அற்புதம் செய்தா அதை இவங்க பாதுகாத்துக் கொள்ள மாட்டேங்கிறாங்களே, அப்ப அற்புதம் செய்த என்ன பிரயோஜனம், திரும்ப அந்த வியாதி வந்து விடுகிறது, அவங்க தானே இடம் கொடுக்கறாங்க, அப்ப அதை பற்றி அவங்களுக்கு சொல்லி என்று சொல்லி ஒரு சமயம் நான் போதனை கொடுத்தேன். அதனால தான் உங்களுக்கு நான் பேசினேன், தெய்வீக சுகத்தை காத்துக்கொள்வது எப்படி. அதுல 4 பாயிண்ட் சொன்னேன். அதுல ஒன்றை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆவியானவர் திரும்ப எனக்கு உணர்த்தி ஞாபகப்படுத்தி அதையும் மக்களுக்கு சொல்லு என்று சொன்னனால திரும்ப சொல்றேன். முதலாவது சொன்னேன், சுகம் கொடுத்த இயேசுக்கு நீங்க நன்றி உள்ளவளா இருக்கணும். அதுக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க பெற்றுக்கொண்ட சுகம், விடுதலை, ரட்சிப்புக்காக தினமும் ஆண்டவரை துதிக்கணும். 2வது, இனி பாவம் செய்யக்கூடாது. இனி எந்த பாவத்துக்கும் இடம் கொடுக்க கூடாது. பரிசுத்தமா வாழ பிரயாசப்படணும், முயற்சி பண்ணணும், ஜெபிக்கணும், கர்த்தர் கிருபை தருவார். 3வது, தேவனுடைய பிள்ளையாக நீங்க மாறி இயேசுக்கு உங்களுடைய உள்ளத்துல இடம் கொடுக்கணும். உங்களுக்குள்ள அவர் வந்து தங்கி இருந்தாதான் திரும்ப வியாதியோ பிசாசின் கிரியைகளோ உங்களை தாக்க முடியாது. இயேசு உங்களோடு கூட இருக்கணும், அதுக்கு அவரை ஏற்றுக்கொள்ளணும். 4வது சொன்ன, கர்த்தர்ல பலப்படணும். நீங்க சில பிசாசின் கிரியைகளை எதிர்க்கணுமானா ஆவியில பலம் உள்ளவர்களா இருக்கணும். அதற்கு 2 காரியம், வேதத்தை தியானிக்கணும், தினசரி ஜெபிக்கணும். அது 5வது ஒரு காரியம் இருக்கிறது, நீங்க பெற்றுக்கொண்ட அற்புதத்தை மற்றவங்களுக்கு நீங்க சொல்லணும். யூ ஹேவ் டு ஷேர் what God did in your life. உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு செய்த அற்புதத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். பாருங்க, மார்க் 5:19 ஒரு பிசாசு பிடித்த மனிதனுக்கு இயேசு விடுதலை கொடுத்துட்டார். நம்ம விடுதலை பெற்ற உடனே அவனுக்கு ஆச்சரியம், நான் இயேசு உங்க கூடவே இருப்பேன், உங்க கூடவே வருவேன்னு சொல்றான். அப்ப இயேசு சொல்லுகிறார், இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்றார். நீ என் பின்னால வராதே, எனக்கு 12 சீஷர்கள் இருக்கிறாங்க, உன் வீட்டுக்கு போ, உனக்கு கர்த்தர் உனக்கு கொடுத்த விடுதலை எல்லாருக்கும் சொல்லு, எல்லாரும் அதை அறியட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். நீ மற்றவங்களுக்கு சொல் என்பதாக. மத்தேயு 5:62-33 நீங்கள் பார்க்கும்போது, அங்கே பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ ரகசியமா வந்து இயேசுவை தொட்டு சுகம் பெற்று விட்டாள். சுகம் பெற்றது ரகசியமா அப்படியே போயிடலான்னு நினைத்த போது இயேசு சொன்னார், என்னை தொட்டது யார் அப்படின்னு எல்லாருக்கும் மத்தியில சாட்சி சொல்ல வைக்கிறார். நான் இந்த மாதிரி வியாதியோடு வந்தேன், இயேசுவை தொட்ட சுகமாயிட்டேன். எல்லாருக்கும் மத்தியில சாட்சியை ஆண்டவர் சொல்லும்படி அவளை நிறுத்துகிறதை பார்க்கிறோம். அப்ப மற்றவங்களுக்கு அதை சொல்லணும். அப்ப அந்த சுகம் நமக்குள்ளே நிலைத்திருக்கும், அந்த விடுதலை நிலைத்திருக்கும். அப்படி சொல்லிட்டா நம்மளும் ஜாக்கிரதையா இருப்போம், இதை காத்துக்கொள்ளணும், இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி. அடுத்தது பாருங்க, யோவான் 4:28-29 வாசித்தீங்கன்னா, பாவியான ஒரு பெண், அவள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டாள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். யோவான் 4:28-29 நீங்க பாத்தீங்கன்னா, அவள் பாருங்க, யோவான் 4:28-29. அப்பொழுது அந்த ஸ்திரீ, அந்த பெண் தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர்கள் கிறிஸ்துதானோ. ஆச்சரியமா இருக்குது, என் வாழ்க்கையை எனக்கு சொல்லிட்டாரு, நீங்க வந்து பாருங்க, அவர் தான் வரப்போகிற கிறிஸ்து, மேசியா, மெய்யான கடவுள், வந்து பாருங்கன்னு சொல்லி அவள் எல்லாருக்கும் அறிவிக்கிறாள் என்பதாய் பார்க்கிறோம். 39 பாருங்க, நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் இயேசுவின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அவள் சாட்சி சொன்னதுனால நிறைய பேர் இயேசுவை விசுவாசித்தார்கள் என்று பைபிள்ல இருக்குது. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்ற, நீங்க சொல்லுங்க, சாட்சி சொல்லுங்க அப்படின்னு பைபிள்ல இருக்குது. சில எதுக்கு சாட்சி சொல்லணும், இதெல்லாம் அங்க விளம்பரப்படுத்துறாங்க, எல்லாம் பேசுவாங்க, இது பைபிள்ல இருக்குதுங்க, அதைத்தான் செய்கிறோம். அது சொன்ன பாருங்க, இத்தனை சாட்சி, இந்த சாட்சி மூலமா நிறைய பேர் இயேசுவை அறிந்து அவங்களும் நன்மை பெற்றுக்கொள்றாங்கல்ல, அதுக்கு தான். அதனால நீங்க மற்றவங்களுக்கு இதை சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால நீங்க சொல்லும் போது உங்களுக்குள்ள நீங்க பெற்றுக்கொண்ட சுகம், விடுதலை நிலைத்து நிற்கும். இந்த 5 மனதில் வைத்துக் கொள்ளுங்க. சீக்கிரத்தில் இந்த காரியத்தை ஒரு செய்தியாக உங்களுக்கு புக்காக பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு தந்து விடுகிறோம். அப்ப நீங்க ஜாக்கிரதையா உங்களுடைய சுகத்தை, விடுதலை காத்துக்கொள்ள முடியும். சரியா? இப்போ நாம் வரங்களை பற்றி தொடர்ச்சியா தியானித்து வருகிறோம். 3 வரங்களை தியானித்து முடிஞ்சு 4வது வரம் சுகமளிக்கிற வரம். அது குறித்த ரொம்ப நாள் தியானிக்கிறோம் இல்ல? ஏன்னா நிறைய பேருடைய பிரச்சனை வியாதி. அது குறித்து தெளிவு வேணும். பைபிள் என்ன சொல்லுது, வியாதிக்கு காரணம் என்ன, எப்படி விடுதலை பெறணும், எப்படி அந்த வரம் கிரியை செய்யும் என்று. கடந்த வாரத்தில் சொன்னோம், உங்களுடைய வார்த்தையின் மூலம்
ஆண்டவர் விடுதலை அந்த வரம் நீங்க பெற்றுக்கொண்டா, சுகமளிக்கிற வரம், உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை மூலமே அற்புதம் நடக்கும். நீங்க சொல்லுவீங்க, அவங்க ஆயிருவாங்க. கை கூட வைக்க தேவையில்லை. உங்களுடைய வார்த்தையில அந்த வல்லமை வெளிப்படும். நீங்க வார்த்தை சொன்ன உடனே அந்த வரம் செயல்படும். அந்த ஆவிக்குரிய வரம் செயல்பட்டு குணமளிக்கிற வரம் சுகத்தை கொடுத்து விடும். இதுதான் நான் கூட்டங்களிலே பார்க்கிறோம். ஜெபம் பண்ணி அந்த வார்த்தை வெளிப்படும் போது அந்த நோய்கள் மறைந்து ஜனங்கள் சுகமாகிறதை நீங்கள் கூட்டங்களிலே பார்த்திருப்பீங்க. அது ஒன்று. மொத்தம் 4 காரியம் தான். சுருக்கமா நீங்க இவ்வளவு அறிந்து கொண்டாலே போதும். அப்புறம் நீங்க வசனத்தை வாசித்து நிறைய தெரிந்து கொள்ளுங்க. 2வது, கை வைப்பதன் மூலம் இந்த வரம் செயல்பட்டு அநேகர் சுகமாவாங்க. உங்க கரத்தை ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார், தன்னுடைய கரத்தை போல. இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்கள்ல பாருங்க, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2-3 வசனம் வாசிக்கும் போது, குஷ்டரோக வியாதி கொண்ட ஒரு மனுஷன் இயேசுவிடத்திலே வருகிறான். இயேசு அவன் மேல கை வைத்து, எனக்கு சித்தம் உண்டு, சித்தமாக என்றால் உடனே சுகமாகி விட்டான். இயேசு தொட்ட உடனே அந்த குஷ்டரோகம் மறைந்து விட்டது. ஒரு அற்புதமான சுகம் உண்டாகிவிட்டது. அப்ப ஆண்டவர் அந்த தொட்ட உடனே அவருடைய கையின் மூலமாய் அந்த வல்லமை பாய்ந்து சென்று வியாதியை மறைய பண்ணினது. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 15 வசனங்களை வாசித்தா, பேதுருவுடைய சீஷன் வீட்டுக்கு இயேசு வருகிறார். அங்கே அவனுடைய மாமி ஜுரமாய் கிடக்கிறாள். வெறும் ஜுரம் அல்ல, அது மரணத்தை கொண்டு வருகிற ஒரு ஜுரம். அப்போ இயேசு அங்கே அவள் மேல தன் கைகளை வைத்தார். பாருங்க, இயேசு பேதுருவின் வீட்டில் அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவளுக்கு பணிவிடை செய்தாள். இயேசு தொட்ட உடனே வியாதி போயிற்று. அந்த கையின் வழியாக அவருடைய வல்லமை அந்த சரீரத்திலே பாய்கிறது. இன்றைக்கு அதைத்தான் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார், செய்கிறார், அநேகரை கொண்டு நிறைவேற்றுகிறார். இந்த குணமளிக்கும் வரம் உள்ளவர்களை தேவன் அப்படி பயன்படுத்துவார். அடுத்து பாருங்க, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 29-30 வசனத்துல, அப்பொழுது அவருடைய கண்களை 2 குருடர்கள் இயேசு கிட்ட கேட்கிறாங்க, நாங்க பார்வை அடையணும், நீங்க விசுவாசிக்கிறீங்களான்னு இயேசு கேட்கிறார். விசுவாசிக்கிறோன்னு சொன்ன உடனே அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது என்பதாய் வாசிக்கிறோம். இயேசு தொட்ட உடனே கண்கள் திறக்கப்பட்டது. அப்ப அந்த கை தொடுதலின் மூலம் அற்புதம் நடைபெறுகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடி பாருங்க, அது லூக்கா 13ஆம் அதிகாரம் 12-13 18 வருஷம் கூனியா இருந்த பெண், இயேசு அங்க முதலாவது வார்த்தை பேசுகிறார். நீ ஆண்டவர் வார்த்தை மூலமா ஆண்டவர் பேசி தன் கையினாலும் ஆண்டவர் தொட்டு குணமாக்குவதை இதிலே நாம் பார்க்கிறோம். உன் பலவீனத்தினின்று நீ விடுதலை பெற்றாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, லூக்கா 13ஆம் அதிகாரம் 11-12. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாக இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி, முதல்ல இயேசு வார்த்தை அனுப்புகிறார். நீ விடுதலையாக்கப்பட்டாய். அவருடைய வார்த்தையின் வல்லமை போகிறது. 2வது, அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு வார்த்தையும் சொல்லுகிறார், கைகளை வைக்கிறார், உடனே அவள் சுகமாகிறாள். இதை வேதத்திலே பார்க்கிறோம். மார்க் அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பவுல் அப்போஸ்தலன் அங்கே மெலித்தா என்கிற தீவில் அவருடைய பிரயாணத்தில் ஒதுங்குறாங்க. அந்த தீவில் அவங்க இருக்கும்போது, தீவுக்கு முதலாளியா இருக்கிற பிபுலியு என்பவனுடைய, அந்த தீவுக்கு சொந்தக்காரன், அந்த தீவுக்கே பெரிய சொந்தக்காரன், பணக்காரன், பிபிலியனுடைய தகப்பன், அந்த தீவுக்கு அவன் தான் சொந்தக்காரன். அவன் எவ்வளவு பெரிய பணக்காரன் இருப்பான் பாருங்க. அவனுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். அவர் போய் ஜெபிச்சு தன் கையை வச்ச உடனே ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறது, சுகமாகிவிட்டான். இதை கேள்விப்பட்டு அந்த தீவில இருந்த மற்ற வியாதிக்காரர் குணமாக்கப்பட்டார்கள். பேதுரு யார் மேலெல்லாம், அந்த பவுல் யாரெல்லாம் தொட்டார் அவங்க எல்லாம் சுகமாகறாங்க. பாத்தீங்களா, ஆண்டவர் அற்புதமான சுகத்தை கொடுத்தார். இதுதான் மார்க் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல இயேசு சொல்லும் போது, என் நாமத்தினாலே வியாதிஸ்தர் மீது கைகளை வைப்பார்கள், அப்பொழுது சுகமாவார்கள் என்று தேவன் சீஷர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். அப்ப நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட சீஷரா மாறி அபிஷேகம் பெற்றுக்கொண்டா, நீங்க இயேசுவின் நாமத்தினால யாரை தொட்டாலும் ஆண்டவர் உங்க கையின் வழியாக ஆண்டோடைய வல்லமை பாய்ந்து சென்று அவங்க சுகமாவார்கள். அப்போ அதுலதான் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அப்ப அந்த வரம் பெற்றவர்கள், அந்த குணமாக்குற வரம் பெற்றவங்க உங்க கை, அதை தேவன் இயேசுவின் கையாக பயன்படுத்துகிறார். அதனால்தான் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமா காத்துக் கொள்ளணும். ஆண்டவரின் அவயவங்களை தன்னுடைய அவயவங்களாய் பயன்படுத்த விரும்புகிறார். அப்ப என் கையில் அந்த பரிசுத்தம் இருக்கணும், நான் தொடும்போது சுகமளிக்கிற வல்லமை ஜனங்களை தொடணும்னு சொல்லி, அதனால்தான் வியாதிஸ்தர் மேல ஊழியர்கள் நாங்கள் கை வைக்கிறோம். அந்த வசனத்தை கவனிங்க. நிறைய பேர் இல்ல தப்பான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, நிறைய பேர் அதுல கிறிஸ்தவங்க தான், முக்கியமா கிறிஸ்தவங்க தான் என்ன பிரச்சனை காரணம். என்ன காரணம்னு சொன்னா, ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்லை, அறிந்து கொள்ள வேண்டியதை நான் சொல்றேன் பாருங்க. இப்ப வசனத்தை கவனிங்க.
அப்போ 17 அதாவது மார்க்கு 16:17 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன, என் நாமத்தினாலே பிசாசை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவாங்க, அந்நிய பாஷைகள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான ஏதொன்றை குடித்தாலும் அதை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். நல்ல வசனத்தை இயேசு சொல்றாரு, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைத்து ஜெபிப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படல. கையை வச்சாலே போதும், உடனே சுகம் உண்டாயிரும். இதைத்தான் ஊழியக்காரங்க செய்கிறோம், கை வைக்கிற அவ்வளவுதான். ஆனா பாருங்க, திறப்பினுவா ஜெபம் முடிஞ்சு நிறைய பேர் ஜெபிக்க வருவாங்க. நான் ஒருவருக்கும் கை வைத்து ஜெபிக்கிறது உண்டு. ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்களா, காலையில இருந்து ஜெபம் நடத்தி பிரசங்கம் பண்ணி ரொம்ப களைப்பா இருக்கும். ஆனா எல்லாருக்கும் கை வைத்து இயேசுவின் நாமத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறது உண்டு. சிலர் எங்கிட்ட ஜெபிச்சுட்டு என் மனைவி அங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருப்பாள். அவதான் கடைசியா வர்றது, ஜெபம் முடிச்சு எல்லாரையும் சந்திச்சுட்டு லாஸ்டா வீட்டுக்கு வர்றது. அங்க போவாங்க, இங்க ஜெபம் பண்ணிட்டு என்னன்னு கேட்டா, பிரதர் ஜெபிச்சுட்டாங்களே, எதுக்கு இங்க வந்தீங்கன்னா, அவர் கையை தான் வச்சாரு, நீங்க தான் ரொம்ப நேரம் அப்படி சொல்லி ஜெபிக்கிறீங்க. நிறைய கிறிஸ்தவங்க அப்படி இருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்தவர் அல்லாதவங்க வருவாங்க, இந்துக்கள், கை வச்சாலே போதும் விசுவாசத்தோட போயிருவாங்க, ரொம்ப சந்தோஷம், அவ்வளவுதான், ஒரு டச்சை அவங்க ஏற்றுக்கொள்ளுவாங்க. இதைத்தான் வசனம் சொல்லுது, வியாதியஸ்தர் மீது கைகளை வைப்பார்கள், வைத்து ஜெபிப்பார்கள்னு சொல்லப்படல, வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இதை நீங்க விசுவாசிக்கணும், கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ளணும். பெரிய கூட்டத்தை போகும்போது ஊழியக்காரங்க தனியா பார்க்கும்போது டைம் இருக்கும், நீங்க ஜெபிக்கலாம். பெருங்கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான பேர் வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிமிடம் ஜெபிக்க ஆரம்பிச்சா 2 நாள் உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டியதான், டச் தான் பண்ண முடியும். அதுதான் வசனம் சொல்லுது. வசனத்தை விசுவாசிக்க நம்ம பழகணும். வசனம் என்ன சொல்லுது, விசுவாசிக்கும் போது அற்புதம் நடக்கும். கை வச்சா போதும், இயேசு அற்புதம் செஞ்சிருவார். இயேசுவின் நாமத்தினால தொடணும். உங்களை பயன்படுத்த போகிறார். ஏன் அதை சொல்றேன்னா, உங்களை பயன்படுத்த போறார். உங்க கையை ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். எழுப்புதல் காலத்துல நீங்க ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுத்த போறீங்க. நீங்க தொடும் பொழுது அற்புதம் நடக்கும், அதை மறந்துடாருங்க. அதனால உங்களுடைய கையில அந்த அதிகாரம் தந்திருக்கு. ஆனா உங்களுடைய ஜெபத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். சும்மா ஜெபம் பண்ணாம பைபிள் வாசிக்காம எனக்கு இயேசு பத்தி தெரியும் நானும் கை வைக்கிறேன்னா ஒண்ணும் நடக்காது. பருப்பு வேகாதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி ஒண்ணும் நடக்காது. ஜெபம் நீங்க பரிசுத்த ஆவிக்குள்ள நிறைந்து இருக்கணும். அப்போதான் அந்த வரவங்க மூலமா செயல்பட்டு உங்க கைக்கு அந்த வல்லமை ஆண்டவர் கொடுத்து ஆண்டவர் நடத்துவார். உங்க கையை ஆண்டவர் பயன்படுத்துவார். நான் பாருங்க, ஊழியத்தில் ஆரம்ப காலம் 78வது வருஷம் ஜெப ஆரம்பிச்சப்போ அந்த நாட்கள் 77, 78 அந்த காலம் எனக்கு திருமணம் ஆகல. நான் அந்த ஊழியம் முழுமையாக ஆரம்பிக்கப்படல. ஊழியத்தில் வந்து ஜெபிச்சு கொண்டு இருக்கிறேன் ஊர்ல நால்மாவடியில. ஒரு நாள் வந்து ராத்திரி 9 மணிக்கு எங்க கிராமத்தில் உள்ள சில பெரியவங்க வந்து கதவு தட்டினாங்க எங்க வீட்டுல. வந்து என்னன்னு கேட்டா, பிரதரை பார்க்கணும். நான் வந்த போது சொன்னாங்க, ஒரு அம்மா வியாதி படுக்கையில கஷ்டப்படுறாங்க, நீங்க வந்து ஜெபம் பண்ண வர முடியுமா என்று சொன்னார்கள். சரி, எனக்குள்ள ஒரு ஏவுதல். சரி போன உடனே நான் சரி நான் வரேன்னு சொல்லி ட்ரெஸ் மாற்றி கொண்டு ராத்திரி ஜெபம் பண்ண பைபிள் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போறேன். அங்க போனா அந்த வீட்டு எனக்கு வந்து அந்த ஆரம்ப காலம் இல்ல, நல்ல உற்சாகம், ஆண்டவர் அற்புதம் செய்யணும், விடுதலை உண்டாகணும், சுகம் உண்டாகணும், அது மாதிரி ஒரு எந்தூசியாசம் இருக்குல்ல, பெரிய வேகம், ஊழியத்தின் ஆரம்பத்துல பெரிய வேகம் இருக்குல்ல, அந்த மாதிரி நான் ரொம்ப ஆவலோட அன்னைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யணும் அப்படின்லாம் போறேன். இன்னும் நிறைய வாசி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கோம்ல, அது மாதிரி போயிருந்தேன். அங்க போன வீட்டு வாசல்ல நிறைய பேர் நின்னாங்க. அப்ப நின்றா பார்த்தா ஒரு துக்க வீட்டுக்கு முன்னால, மரண வீட்டுக்கு முன்னால ஆளா நிப்பாங்க தெரியுமா, அது மாதிரி நிறைய பேர். ராத்திரி 9 மணிக்கு மேல விழுப்பதி கூட்டம் நிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நான் போன போது, சரி வாங்க ஜெபிக்கலாம்னா என்னை கூப்பிட வந்தவங்க சொல்றாங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, நாங்க செய்தி அனுப்பணும் மற்றவங்களுக்கு. என்ன செய்தின்னு கேட்டேன். அந்த மாதிரி சாகு கிடைக்கிறாங்க, எந்த நேரத்துல செத்து போயிடலாம், அந்த செய்தியை நாங்க சொந்தக்காரங்களுக்கு அனுப்பணும். என்ன எதுக்கு ஜெபி கூட்டு வந்தாங்க, வியாதிபஸ்தர் இருக்காங்க, சுகமாகணும்னு. ஆனா சொல்ற செய்தி என்ன, அவங்க செத்து போயிடுவாங்க, செய்தி எல்லாருக்கும் அனுப்பணும், நீங்க போய் ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. அவங்க யாரும் வர்றதுக்கு ஆயத்தமா இல்லை. எனக்கு அப்பவே ஒரு ஆட்டம் கண்டுட்டு, என்ன இந்த மாதிரி சூழ்நிலை. உள்ள போனா கொஞ்சம் பெண்கள்லாம் இருந்தாங்க, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. படுக்கையில் ஒரு வயசான தாயார், வயசானவங்க, அதாவது இந்த தொண்டு குழிகளை உயிர் ஊசலாடுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, கடைசியா அவ்வளவுதான், அப்படியே தொண்டு குழிகளை உயிர் ஊசலாடுது, எனி டைம் செத்து போயிடலாம், அந்த மாதிரி ஒரு ஆத்மா படுத்திருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு இந்த உற்சாகம் எல்லாம் போயிட்டு சோர்வு வந்துட்டு, என்னடா அது, நம்ம ஜெபம் பண்ணி ஒரு அற்புதம் செய்வாரு, ஆண்டவருடைய வல்லமை பார்க்க வந்தா இந்த மாதிரி வயசான பாட்டியமா சாக கிடக்குறாங்க, இதுக்கு ஜெபி கூட்டு வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் நான். இப்போ ஜெபிங்கன்னா எனக்கு என்ன ஜெபிக்கன்னு தெரியல. எனக்குள்ள ஒரு பயம். நம்ம ஜெபிக்கும் போதே உயிர் போயிட்டுனா, ஏன்னா உயிர் ஊசலாடுது. நாம் ஜெபிச்சு கொண்டிருக்கும் போதே செத்து போயிட்டான்னு வைங்க, என்ன ஆயிரம், மோகன்லால் ஜெபிச்சா இருக்கிற ஆளு செத்து போயிடுவாங்க, அப்படித்தானே செய்தி பரவும். எனக்குள்ள ஒரு பயம், விசுவாசத்துல ஒரு போராட்டம். அதனால நான் ஜெபிக்காம பார்த்துக்கிட்டே இருக்கேன், பைபிளை வச்சுக்கிட்டு அவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். என்ன பண்றது ஆண்டவரே, ஜெபிக்கிறதா, சூழ்நிலை பார்த்தா யாரும் இவங்க உயிர் பிழைக்கின்ற என் நம்பிக்கையோட இல்லை, எப்ப சாவாங்க அடக்கம் பண்ணலான் தான் எல்லாரும் காத்திருக்கிறதா எனக்கு தெரியுது அந்த வீட்டுக்குள்ள சூழ்நிலை. அதனால என்ன வயசாகி போச்சு இல்ல, வாலி பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள்னா எல்லாரும் அழுவாங்க, பாரம் இருக்கும், சுகம் கிடைக்கும்னு. அவங்க சுகமாவாங்கன்னு நம்பிக்கை யாருக்கும் இல்லை. அப்ப நான் பார்க்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, ஒன்ன மரணப்படுக்கையிலிருந்து நான் சுகமாக்கினேன்னு இவங்களை சுகமாக்க மாட்டேனா ஒன்னு ஒரு குரலை இருதயத்தில் ஆவியானவர்
அப்ப எனக்கு ஒரு பெரிய விசுவாசம் வந்துட்டு, கர்த்தரே சொல்றார் சுகமாக்க என்னால முடியாதான்னு சொல்லி ஜெபிக்கலான்னு சொல்லி முழங்கால் போட்டு நல்லா ஜெபிக்கிறேன். நல்லா ஆவில நிரம்பி ஒரு பெரிய ஜெபம் பண்றேன். அப்போ எல்லாரும் பேருக்காக அவங்களையும் ஜெபிக்கிறாங்க. நான் நல்லா 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு பார்க்குறேன், ஒரு மாற்றமும் இல்லை. கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்தா அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. அப்ப என்ன செய்யறது? நான் எனக்கு ஒரு அவமானமா வெட்கமா, என்ன ஒரு அற்புதம் நடக்கலை, சேஞ்ச் வரல, நம்ம பாரத்தோட ஜெபிச்சமேன்னு சொல்லி கொஞ்ச நேரம் இருந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தா எனக்கு தூக்கமே வரல. அன்றைக்கு நான் போய் என் ரூம்ல முழங்கால் போட்டு பைபிளை வச்சுட்டு பாரத்தோட ஜெபிக்கிற அழுது கொண்டு, அன்னைக்கு பேதுரு பவுலெல்லாம் ஜெபிச்ச உடனே அற்புதம் நடந்தது. நீங்க கை வச்ச உடனே அற்புதம் நடந்தது. நான் போய் ஜெபம் பண்ணேன், கையை வச்சு தான், அதாவது அவங்களுக்காக பாரத்தோடு தான் ஜெபம் பண்ணேன், சுகத்துக்காக ஜெபம் பண்ணேன். நீங்க சுகமாக்க முடியும்னு சொன்னீங்க, ஒன்னும் நடக்கலையே ஆண்டவர்னு அழுது ஜெபிக்கிறேன். எனக்கு அந்த வல்லமை இல்லையே, அந்த அபிஷேகம் வேணும், வல்லமை வேணும்னு சொல்லி பாரத்தோட ஜெபிச்சேன். எவ்வளவு நேரம் ஜெபிச்சேனே தெரியல. பைபிள் திறந்திருக்குது, முழங்கால் நின்று ஜெபிச்சு அப்படியே தூங்கிட்டேன். நான் கட்டிலேயே அப்படியே படுத்து தூங்கிட்டேன். காலையில எழுந்தா அப்படியே இருக்கிறேன், பைபிள் திறந்திருக்குது, அப்படியே இருக்கிற, எழும்பி யோசித்து பார்க்கிறேன். நான் ராத்திரி போய் அந்த தாய்க்கு ஜெபிச்சவே ஒன்றும் நடக்கலையே. திரும்ப உட்கார்ந்து கேட்கிறேன், என்ன ஆண்டவரே, நான் போய் அவ்வளவு விசுவாசத்தோட ஜெபிச்ச ஒன்றும் நடக்கலையே என்பதாக. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இப்போ போ அப்படின்னு சொன்னார். இப்போ போ அப்படின்னு. நான் உடனே குளிச்சு புறப்பட்டு பைபிள் எடுத்துக்கொண்டு திரும்ப அந்த வீட்டுக்கு போறேன். அவங்க சாகலை, இன்னும் உயிரோடு அதே மாதிரி தான். இப்போ மற்றவங்க எல்லாம் போயிட்டாங்க, சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம். அந்த வீட்டில் உள்ள ஒரு சகோதரி இருந்தாங்க, இன்னொரு தாயார் இருந்தாங்க, அவ்வளவுதான். அப்போ மற்றவங்க எல்லாம் போயிட்டாங்க. இப்போ என்ன, அவங்க எல்லாம் மரணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவிசுவாசம் உள்ள இடத்துல தேவன் இப்படி கிரியை செய்ய முடியும்? இப்ப யாருமே இல்லையா? நான் போய் பார்த்தேன், நான் அப்படியே தான் கிடக்குறாங்க, அப்படி எப்போ சாவாங்கன்றதான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்க சூழ்நிலை. அந்த மாதிரி நான் போய் ஜெபிக்க போறேன். அப்படியே பார்க்குறேன். ஆண்டவர் சொல்றாரு, ஜெபம் பண்ணு. நான் முழங்கால் போட்டேன், அந்த சகோதரி முழங்கால் படிக்கிட்டாங்க. அப்ப ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் அவங்க பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க, கண்ணு மூடி இருக்கு, செத்து போற நிலைமையில இருக்கிறாங்க. அப்ப ஆவியானவர் சொல்றாரு, உன் கையை நீட்டி அவங்க கண்ணுல கை வைத்து நீ ஜெபம் பண்ணு, என் நாமத்தினால ஜெபம் பண்ண, இயேசுவின் நாமத்தில் கண் திறக்கப்படட்டும்னு சொல்லுன்றார். எனக்கு அது ஒரு புது அனுபவம். என் ஊழியத்தின் ஆரம்ப காலம், அதுக்கு முன்னால் அப்படிலாம் நான் செய்தது இல்லை. அதனால பயந்துகிட்டே இருக்கிறேன் நான். ஆவியானவர் திரும்ப திரும்ப உள்ளத்துல எனக்கு ஒரு ஏவுதல் கொடுக்கிறார், கையை வைத்து ஜெபம் பண்ணுன்னு சொல்லி. உடனே சொல்லி அவங்க கண்ணில் கை வைத்து, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய கண் திறக்கப்படுவதாக சொல்லிட்டு கையை எடுத்து கண்ணு திறந்துட்டாங்க. அப்படியே கண்ணை திறந்து பாக்குறாங்க. பக்கத்துல உள்ள என்ன பாக்குறாங்க, அவங்க வீட்டுல இருந்த அந்த சகோதரியை பாக்குறாங்க, அப்படியே பாக்குறாங்க. கண்ணு திறந்துட்டு இப்போ விசுவாசம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. எனக்கு அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. நம்ம கை ஜெபம் பண்ணோன்னு கண்ணு திறந்துட்டு அப்படின்னு சொல்லி ஆச்சரியம். இப்ப ஆண்டவர் சொன்ன, இப்ப தைரியம் வந்துட்டு ஆண்டவர் சொன்னார். அவங்க சொல்றாங்க பேச முடியல அப்படின்னு செய்கை காமிக்கிறாங்க. நீ வாயில கை வச்சு ஜெபம் பண்ணிய நாமத்தினால, இயேசுவின் நாமத்தில் நாவின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். அவங்க பேசட்டு இயேசுவின் நாமத்தினால கை வைத்து ஜெபிச்சேன், பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அவ்வளவுதான். இப்ப கையை பிடிச்சு இயேசுவின் நாமத்தில் தூக்கி விடு, எழும்பி உட்காருங்க, இயேசுவின் நாமத்தினால எழும்பி உட்கார்ந்துட்டாங்க. உடனே அது அவ்வளவுதான், சந்தோஷம், துதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு சில நிமிஷ நேரத்துக்குள்ள மரண படுக்கை மாறிவிட்டது. இப்போ எனக்கு பெரிய ஒரு விசுவாச சந்தோஷம். ஆண்டவர் நம்ம கையை கூட பயன்படுத்துறாரா அப்படின்னு பார்த்து, அதான் வசனம், நீங்க கையை வைங்க நான் சுகமாக்குறேன். சுகம் அவர் தான் கொடுக்க முடியும், நம்ம தொடரெல்லாம் சுகமாகாது, இயேசு தொடணும். நம்ம கை வைக்கும் போது அவருடைய காரம் தொடணும். அதுக்கு நம்முடைய ஜெபம், நம்ம பரிசுத்த ஆவியில நிறைந்திருக்கணும். அந்த வரம் நமக்குள்ள கிரியை செய்யணுமானா அந்த மாதிரி ஜெபத்துல நம்ம நிறைந்திருந்தாதான் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். ஓரல் ராபர்ட் என்ற ஊழியக்காரர் அமெரிக்காவில் இருந்தார். அவருடைய கை ஆண்டவர் பயன்படுத்தினார். அவர் தொடும் பொழுது ஒரு கரண்ட் பாசன மாதிரி இருக்குமா, அப்படி ஆண்டவருடைய அற்புதம் நடக்கும். யார் யாரை தொட்டாலும் சுகம் உண்டாகும். தேவன் அப்படி அவரை பயன்படுத்தி இருக்கிறார். அந்த மாதிரி அப்ப உங்க கையை பயன்படுத்துவார். உங்க கையை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, உங்க கையை போல என் கையை பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்ப அவரை போல பரிசுத்தம், அவரை போல ஜெபம், அவரை போல மனதுருக்கம், இயேசுவை போல ஆத்ம பாரம் அப்படிலாம் இருந்தாதான் பயன்படுத்துவார். சும்மா இயேசுவின் பேரை சொல்லிட்டு அற்புதம் நடக்காது. அவரை போல வாழ்வதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து நல்லா ஜெபிச்சா அந்த அபிஷேகம் வரும்போது அந்த வரம் உங்களை பயன்படுத்தும். அந்த வரம் உங்கள் மூலமா செயல்பட ஆரம்பிக்கும். கரத்தை பயன்படுத்துவார். சரியா? மூன்றாவது, எண்ணெய் பூசி ஜெபிப்பதன் மூலம் உங்களுடைய வரம் செயல்படும் உங்க மூலமா. யாக்கோபு 5:14-15 அது ஏற்கனவே விளக்கி சொல்லிட்டேன். எண்ணெய் பூசி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிங்க, அற்புதம் நடக்கும். இன்னைக்கு 2 சாட்சிகளை நீங்க பார்த்துட்டீங்க. எண்ணெய் பூசி ஜெபித்த போது சுகம் உண்டாச்சு, பிசாசு கட்டிலிருந்து விடுதலை. மார்க் 6:13 இயேசு தன் சீஷர்களை அனுப்பி எண்ணெய் பூசி வியாதியஸ்தரை குணமாக்குங்கள் என்று சொன்னார். அவங்க போய் எண்ணெய் பூசி இயேசுவின் நாமத்தில் ஜெபித்த போது அநேகர் சுகமானாங்க. நீங்க கூட எண்ணெய் பூசி ஜெபிக்கும் போது அற்புத சுகம் உண்டாகும். நான் அதை பார்த்துருக்கேன். மலேசியாவில் தேவராஜினி ஒரு அங்கிள் இருந்தாங்க. அவங்க நல்ல ரிட்டையர்ட் ஆகி வயசான காலத்துல கூட ஊழியம் செய்தாங்க. இப்போ அவங்க உயிரோடு இல்லை. நாங்க போனாங்க மலேசியாவில் கோலாலம்பூர்ல அவங்க வீட்டுல தங்கி இருக்கிறேன். அவங்க ஜெபம் பல இடத்துக்கு என்ன சிலருக்கு ஜெபிக்க கூட்டு போவாங்க, கூட்டங்களுக்கு கூட்டு போவாங்க. எல்லா ஊழியருக்கும் நல்ல பழக்கமானவங்க. பிரதர் டிஜேஸ் தினகரன் அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க, எல்லாரையும் நேசிப்பாங்க. அவங்க எப்பொழுதும் நான் பார்த்துருக்கிறேன், அவங்க பாக்கெட்ல கோட்டு பாக்கெட்ல ஒரு சின்ன எண்ணெய் பாட்டில் வச்சிருப்பாங்க.
எங்க போனாலும் சரி, யாராவது நீங்க ஆஸ்பத்திரிக்கு போறோம், ஜெபிக்க போறோம், மற்றவங்க வியாதிஸ்தரை பார்த்து உடனே அந்த எண்ணெய் பாட்டில் எடுத்து எண்ணெய் வச்சு உடனே ஜெபிப்பாங்க. ரோட்லனாலும் வீட்டுனாலும் சரி. அவங்க நிறைய அனுபவம் சொன்னாங்க. பிரதர், நான் இந்த எண்ணெய் பூசி ஜெபிக்கும் போது இயேசு நிறைய அற்புதம் செய்கிறார், அந்த வியாதிஸ்தெல்லாம் சுகமாகறாங்க சொல்லி சப்பானிய கடந்தவங்க அவங்க ஜெபிக்கும் போது நடந்திருக்கிறாங்க. எண்ணெய் பூசி ஜெபிச்சுட்டா விசுவாசமா ஜெபம் பண்ணுவாங்க. இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யம் போயிட்டாலும் அவங்களோட அனுபவம் இன்னைக்கு மறக்க முடியாது. நீங்களும் அப்படி ஜெபிக்கலாம், உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். கடைசி ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, மன்றாட்டு ஜெபத்தின் மூலம் இந்த வரம் வெளிப்படும். மன்றாட்டு ஜெபம், மன்றாட்டி நீங்க ஜெபிக்கும் போது சுகமளிக்கிற வரம் செயல்பட்டு அற்புதங்களை கொண்டு வரும். மார்க் 7ஆம் அதிகாரம், வேத புஸ்தகத்துல மார்க் 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. மார்க் 7ஆம் அதிகாரம் 32 35 வசனம். இயேசு ஒரே மாதிரி அவர் அற்புதங்களை செய்யல, விதவிதமான அற்புதங்கள். 2 குருடரை குணமாக்கும் போது ஒரே மாதிரி செய்யல. ஒருத்தன் சேத்துல கண்ணுல சேற்ற பூசி சேலங்குளத்துல கழுவுன்றார், சுகமாயிடுறான். ஒருத்தன் மேல கை வைத்து ஜெபிக்கிறார், கண்ணு திறகுது. ஒருத்தனை தொடவே இல்லை, உன் விசுவாசம் ஆக்கடுந்த கண் திறந்துருது. அவர் டிஃபரெண்டா செயல்படுவார். அப்ப இங்க பாருங்க என்ன நடக்குதுன்னு. மார்க் 7ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல் கவனமா பாருங்க. அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். உங்க கையை அவன் மேல வைங்க, சுகமாயிருவான் வேண்டிக் கொண்டான். கொன்னை வாயுடைய செவிடன், காதும் கேட்காது, கொன்னி பேசுவான், பேச வராது, அந்த மாதிரி ஆளு. அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய், ஒரு கூட்டமா கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க, மேல கை வைங்க சுகமாயிருவான். வசனம் கவனிங்க. இயேசு அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய், சில சமயம் வேடிக்கை பார்க்கறதுக்கு மக்கள் கூட இயேசு அற்புதம் செய்ய மாட்டார். ஏன்னா நம்ம வேடிக்கை பார்க்கறாங்க, பாரம் கிடையாது. இதுல என்ன பார்க்கலான்னு வேடிக்கை பார்ப்பது, அது மாதிரி இருக்கக்கூடாது. சின்சியரான ஜெபம், விசுவாசம், அங்கதான் அற்புதம் நடக்கும். இது வேடிக்கை காட்டுவது அல்ல, இது ஒரு ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால இயேசு அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனி அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு, அவனுடைய நாவை தொட்டு, காதும் கேட்கல, வாயும் பேச முடியல இல்ல, விரல்களை வைத்து நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து, ஒவ்வொன்றையும் கவனிங்க இயேசுடைய எப்படி செய்தார்னு. வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு, பிதாவை பார்த்து அவர் பெருமூச்சு விடுகிறார். இந்த மனிதன் இப்படி கஷ்டப்படுறானே, காது கேட்கல, வாய் பேச முடியல, ஆண்டவரே நாம் சிருஷ்டித்த இந்த மனிதன் இப்படி கஷ்டப்படுறானே, அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்ற அர்த்தமா. உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்தது, அவன் செவ்வையாய் பேசினான். பாத்தீங்களா இங்க எப்படி ஆண்டு செய்யறார். ஒரு கையை வச்சுட்டு சோமாயிட்டு போன்னு சொன்னாரா? இல்ல, இங்க வித்தியாசமா செயல்படுங்க. தனியா அழைச்சிட்டு போறாரு, காதல கை வைக்கிறாரு, நாவை தொடுகிறார், பிதாவை பார்க்கிறார், பெருமூச்சு விடுகிறார். பாருங்க, பெருமூச்சு விட்டு அண்ணாந்து பார்த்து, அவர் தேவனை பார்த்து பெருமூச்சு விட்டு இந்த ஆத்மாவுக்காக, அந்த மனிதனுக்காக அவர் பெருமூச்சு விடுகிறார். அது ஒரு மன்றாட்டு ஜெபம். அவனுக்காக பிதாகிட்ட மன்றாடுகிறார். அந்த மாதிரி ஜெபிக்கும் போது ஒரு அற்புத சுகம். சிலருக்கு ஜெபிக்கும் போது நமக்குள்ள அந்த பாரம் உண்டாகும், கண்ணீர் வரும், அழுகை வரும். அது மன்றாட்டு ஜெபம். அந்த மன்றாட்டு ஜெபம் செய்யும் போது சுகமளிக்கிற வல்லமை செயல்படும், அந்த வரம் செயல்படும். அப்படி அற்புத சுகம் உண்டாகும். ஒரு சமயம் அநேக வருஷத்துக்கு முன்னால ஜனவரி 1ஆம் தேதி அந்த அற்புதம் நடந்தது. அதனால எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறாரு. அப்போ நாங்க டெண்டில் தான் அந்த ஜெபம் கூட்டம் நடைபெறும். அந்த கூடாரத்துல வைத்து நடைபெறும். தேவனுடைய கூடாரம் கிடையாது, அந்த பந்தல்ல வைத்து ஜனவரி 1ஆம் தேதி கூட்டம் முடிந்தது. அப்போ ஜனங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி நான் வீட்டுக்கு ஒரே ராத்திரி ஆகிவிட்டேன். ரொம்ப சரீர களைப்பு. நான் படுத்து தூங்கி கொண்டிருக்கும் போது நான் நடு ராத்திரி இருக்கும். எங்க வீட்டு கதவை எங்களுடைய ஊழியத்தில் இருக்கிற சில சகோதரர்கள், எங்க கேம்பஸ்ல தங்கி இருந்தவர்கள் கதவை தட்டினாங்க. என்ன விஷயம்னு கேட்டானே, ஒரு சின்ன குழந்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த தாயார் சொந்தக்காரங்க கொஞ்சம் கொண்டு வந்திருக்கிறாங்க, கண்ணீரோடு நிற்கிறாங்க. அந்த குழந்தை ஆபத்தான நிலைமையில இருக்குது, உயிர் போற நிலைமையில இருக்குது, ஜோமன்னு கேட்கிறாங்க. அதனால தான் நான் கதவு தட்டணும் பாவன்னு சொன்ன உடனே. அப்போ அதை கேட்ட உடனே ஆவியானவர் ஏவினார், சரி போ நீ ஜோமன்னு சொல்லி. சரி நான் வரேன்னு சொல்லிட்டு, அப்போ தேவனுடைய வீடு இருக்குது, அங்கதான் காத்திருந்தேன். நான் போன போது அந்த தாய் குழந்தைய வச்சுக்கொண்டு கண்ணீர் விட்டு அழுதாங்க. அந்த குழந்தையோட உயிர் ஊசலாடுகிறாரு. மறிக்கிற தருவாயில அந்த குழந்தையை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த குழந்தை கொண்டு வந்து அப்படி கடத்திட்டு அந்த சகோதரி முழங்கால் படியிட்டாங்க. அவங்க கூட சில சகோதரர்கள் வந்திருந்தாங்க, எல்லாம் முழங்கால் படியிட்டாங்க. அந்த குழந்தைக்கு இந்த பக்கம் நானும் எங்களுடைய ஊழியத்துல 2-3 சகோதரர்கள் முழங்கால் படியிட்டோம். அந்த குழந்தை நான் பார்க்குறேன், உயிர் அப்படியே ஊசலாடுது. கடைசி ஸ்டேஜ் என்னன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, இந்த கூட்டத்துக்கு நாங்கள் வந்திருந்தோம், அந்த வாக்குத்தத்த கூட்டத்துக்கு. அப்போ சாத்தாங்குளத்தில் நாங்கள் அங்கே தங்கியிருந்த போது திடீர்னு குழந்தை பாதிக்கப்பட்டது. அவங்க ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் காண்பித்த போது அவங்க சொல்லிட்டாங்க, குழந்தைய காப்பாத்துறது கஷ்டம், நீங்க திருநெல்வேலி பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்க கார் பிடிச்சு கொண்டு போகலான்னு யோசிக்கும் போது அங்க இருந்த ஒரு நர்ஸ், அவங்க ஒரு கிறிஸ்தவங்க சொன்னாங்க, திருநெல்வேலி கொண்டு போற குழந்தை தாங்காது, இறந்து போயிடும் என்ன சொன்னா ரொம்ப சீரியஸான விஷயம், அதனால தான் வேற ஆஸ்பத்திரி கொண்டு போக சொல்றாங்கன்னு.
குழந்தை மரித்துரும், இனி அவ்வளவுதான், இஸ் லாஸ்ட் ஸ்டேஜ். தாயினுடைய உள்ளம் நொறுங்கி போனாரு. ஐயோ, என் குழந்தை காப்பா, என்ன செய்யறது? உடனே அவங்களுக்கு இந்த ஜெபிக்கிற ஞாபகம் வந்த உடனே அவங்கள்ட்ட தூக்கிட்டு வந்தேன், என் பிள்ளைக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அழுகிறாங்க. அப்ப இதான் நிலைமை. அந்த குழந்தை மத்தியில படுக்க வச்சுட்டு அந்த பக்கம் அவங்க முழங்கால் அழுகிறாங்க, இந்த பக்கம் நாங்க முழங்கால் பண்ணிட்டு இருக்கோம். என்ன ஜெபிக்கிறதுன்னு தெரியல. அந்த குழந்தை உயிர் ஊசலாடு, எனி டைம் அந்த குழந்தை மறிச்சிடலாம், அதான் சூழ்நிலை. அப்ப நான் எப்படி ஜெபிக்கிறது தெரியல. ஒன்னே ஒன்று, அந்த தாய் ஜெபிக்காம அழுது கொண்ட போது அவங்களோட சேர்ந்து கண்ணீர் விட்ட ஆண்டவரிடத்துல, அதாவது மன்றாடினும், ஆண்டவரே இந்த தாயனுடைய கண்ணீருக்கு இறங்கும். அந்த தாய் தன் பாவத்தையெல்லாம் அறிக்கையிட்டு ஜெபிக்கிறேன், என் பாவத்தை மன்னிச்சு என் குழந்தைக்கு உயிர்த்தாங்க, என்ன பாவம் செய்திருந்தாலும் மன்னிங்க, என் குழந்தைக்கு உயிர் பிச்சை கொடுங்க ஆண்டவரே அழுகிறாங்க. அந்த கண்ணீர் உள்ளத்தை உடைத்து விட்டாரு. அதனால அவங்களோட சேர்ந்து நாங்களும் அழுகிறோம். அவ்வளவுதான், கண்ணீர் வடிய வடிய அந்த குழந்தைக்காக பரிந்து பேசுகிறோம், மன்றாடுகிறோம். ஆண்டவரே இந்த தாயினுடைய கண்ணீருக்கு இறங்கும், இந்த குழந்தைக்கு இறங்கும் நீ மன்றாடுகிறோம். அப்படியே ஜெபிக்கிறோம், அழுது அழுது ஜெபிக்கிறோம். அரை மணி நேரம் ஆகிவிட்டது, ஒரு பதிலும் தெரியல, மாற்றம் தெரியல. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கடந்து விட்டது. நாங்க ஜெபத்தை நிறுத்தல. இந்த மன்றாட்டு ஜெபம் என்பது அற்புதத்தை காணும் வரைக்கும் நிறுத்த முடியாது, மற்ற ஜெபம் மாதிரி தொட்டுட்டு போக முடியாது. அது குறித்து ஒரு பேர்டன் ஆவியானவர் தான் உள்ளத்துல உண்டாக்குவார். இது நம்ம உண்டாக்கி கொள்ளுகிற ஒரு பாரம் அல்ல. ஆவியானவர் அந்த பாரத்தை கொடுத்து ஜெபிக்க வைக்கிறார். அழுதுகிட்டே இருக்கிறோம், மன்றாடுகிறோம், பரிந்து பேசுகிறோம். அந்த தாய் ஒரு பக்கம் அழுகிறாங்க, நாங்க ஒரு பக்கம் அழுகிறோம். அந்த குழந்தை அப்படியே மரணத்துக்கு போராண்டுகிறது. 1 மணி நேரம் கடந்து விட்டாரு. என்ன ஆண்டவரே, இந்த தாய் கண்ணீருக்கு இறங்குங்க ஆண்டவரே அப்படின்னு அழுது ஜெபிக்கும் போது திடீரென்று, இன்னும் நீங்க பதில் தர மாட்டேங்கிறீங்க, அமைதியா இருக்கிறீங்க, என் ஆண்டவரே அழுது கொண்டிருக்கும் போது திடீரென்று என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. நான் ஒரு காட்சி என் கண் முன்னால பார்க்கிறேன். என் கண்கள் மூடி இருக்கிறத நான் பார்க்கிறேன். அந்த தேவனுடைய வீட்டுக்குள்ள இயேசு அப்படியே நடந்து வருகிறார், கம்பீரமாய் நடந்து வருகிறதை பார்க்கிறேன். அதை பார்க்க நான் ஜெபத்தை நிறுத்திட்டு அவரை கவனிக்கிறேன். ஆண்டவர் வந்து அந்த குழந்தை பக்கத்துல அவர் உட்கார்ந்து ஒரு காலை முழங்கால் படியிட்டு நின்று அந்த குழந்தையினுடைய தலையில அவர் கை வைத்தார். அந்த காயப்பட்ட கை அந்த குழந்தையினுடைய தலையில வைக்கப்பட்டதை நான் பார்த்தேன். அப்ப எனக்குள்ள ஒரு பெரிய களிகோறுதல். இயேசு வந்துட்டாரு, இயேசு தொட்டுட்டார், குழந்தைக்கு ஒண்ணு செய்யாது, ஆண்டவர் சுகம் எடுத்துட்டார். ஆண்டவர் எழுந்து அவர் புன்முறுவலோட கடந்து மறைந்து போனார். இதை என் ஆவிக்குரிய கண்களால் பார்க்க முடிந்தது. நான் சொன்னேன், அப்போ இயேசு வந்துட்டார், தன் தழும்புள்ள கரத்தால் குழந்தையை தொட்டுட்டார், இனி ஒண்ணு செய்யாதுன்ன உடனே அந்த சகோதரி பாருங்க, இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன், என் குழந்தைய நீங்க தொட்டுட்டீங்க, என் குழந்தையை குணமாக்கிட்டீங்க. அவங்க காட்சி பார்க்கல, நான் தான் பார்த்து சொன்னேன். அவங்க விசுவாசம் அதை அறிக்கையிட்டு துதிக்க ஆரம்பிச்சாங்க. நாங்க எல்லாம் துதித்து முடித்தோம். அவ்வளவுதான், நான் குழந்தை மேல கை வைக்கவே இல்லை, இயேசுவின் கை தொட்டது. அவ்வளவுதான், அந்த நிமிஷத்துல இந்த சுகம், ஒரு அற்புத சுகம். ஆண்டவர் மரண கட்டிலிருந்து விடுவித்து விட்டார் அந்த குழந்தைய. சில வருஷம் கழித்து மதுரைக்கு நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். அங்க கூட்டத்துக்கு போயிருந்த போது அந்த சகோதரி அந்த குழந்தை கொண்டு வந்து என்னை காண்பித்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஒரு ஜனவரி மாதம் ஒரு ராத்திரில வந்து கண்ணீரோட ஜெபித்தோமே, ஆமா அது நான் தான், என் குழந்தை நான் பாருங்க இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது. இப்ப காலேஜெல்லாம் முடிச்சு குடும்ப நிலைமைக்கு வந்திருக்கோம். அந்த நாட்கள்ல நடந்த அற்புதம் அது மன்றாட்டு ஜெபம். இதே மாதிரி பல இடத்துல நடந்திருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். அப்போ மன்றாடி சில காரியத்திற்கு நம்ம ஜெபிக்கும் போது அந்த வரம் செயல்படும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம ஜெபத்துக்கு முன்னால சொல்றேன், ஆவியானுடைய வழி நடத்துதல் ரொம்ப அவசியம். அதனாலதான் ஆவியானோரோட உங்களுடைய தொடர்பு சரியா இருக்கணும். எனக்கு வரம் இருக்கு, நீ யார் மேல கை வச்சாலும் அற்புதம் நடக்காது. நல்லா அறிந்து கொள்ளுங்க. ஒருத்தருக்கு நடந்த உடனே எல்லாருக்கும் நடந்துருன்னு நினைக்கூடாது. அந்த வரத்தை செயல்படுத்துகிற ஆவியானவர். அப்ப நீங்க ஆவியில எப்பவும் நிறைந்திருக்கணும். வேத வசனம் உங்களுக்குள்ள நிறைந்திருக்கணும். ஜெபம், தேவனோட தொடர்பு கரெக்டா இருக்கணும். அப்போ அந்த வரம் உங்களுக்குள்ள, ஆவியானவர் தான் அந்த வரத்தை செயல்படுத்தணும். அதுல வித்தியாசமாய் செயல்படுத்துவார். ஸ்மித் விக்கிள்ஸ்வொர்த் என்ற தேவ மனிதர் கடந்த நூற்றாண்டுல இங்கிலாந்து தேசத்துல தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவர். அவருடைய புஸ்தகத்தை வாசித்த போது நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். மரித்தவங்களை உயிரோடு எழுப்பி இருக்கிறார், மரிச்சவங்களை எழுப்பும்படி கர்த்தர் அவரை பயன்படுத்தி இருக்கிறார். அந்த அற்புதத்தை வாசித்த போது நிறைய அனுபவங்கள். அதுல ஒன்று, ஒரு சமயம் ஒரு வாலிபனுக்கு ஜெபிக்க அவர் இடத்துல கொண்டு வந்தாங்க. அவன் சேர்ல வச்சு தூக்கி கொண்டு வந்து அப்படி வச்சாங்க. அவன் சரீரம் இவ்வளவு நல்ல உடம்பு, பெரிய சைஸ், கால் பார்த்தா சூம்பி தொங்கி கொண்டு இருக்கிறாரு. அவனுடைய கால்கள் சின்ன, பிறக்கும் போதே ஊனமான கால்கள், சூம்பி போய் தொங்குகிறாரு. அவனுடைய சரீரம் பெருசா, அது ஊந்தி நின்னா கூட அவனுடைய உடம்பு தாங்காரு. அது மாதிரி சூம்பி தொங்குற, கால் நடக்க முடியாது. அவனுக்காக ஜெபிக்கணும்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸ்மித் விக்கிள்ஸ்வொர்த் போய் நின்றார். அவர் இந்த எண்ணெய் பூசி ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவர். அவர் கர்த்தர் நல்லா பயன்படுத்தினார். அவர் அப்படி பார்க்கிறார். இப்ப ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, அவனை எழும்பி நடன்னு சொல்லுன்றாராம். ஆவியானவர் சொல்றாரு, அவனை எழும்பி நடன்னு சொல்லு, இயேசுவின் நாமத்தில் எழும்பி நடன்னு சொல்லு, அவன் நடந்துருவான்னு. இவர் கண்ணை திறந்து பார்த்தாராம். அவருடைய புஸ்தகத்துல கூட இருந்தவங்க எழுதி இருக்கிறாங்க. அப்ப அவர் கண்ணை திறந்து பார்த்தா அவருடைய உடம்பு இவ்வளவு சைஸா இருக்குது, கால் இப்படி சூம்பி தொங்குது. இவன் எப்படி நடப்பான்? எளிமை நடக்க சொன்னா எப்படி இவன் நடப்பான்னு சொல்லி
ஆண்டவர் சொல்றாரு, நீ சொல்லு, நான் சொல்ற வார்த்தை சொல்லு, இயேசு கிறிஸ்து நாமத்தில் எளிமை நடன்னு சொல்லு. அவ்வளவு வார்த்தை சொல்லுன்னா இவருக்கு அந்த சூழ்நிலை பார்த்து நம்ப முடியல. உடனே சொன்னாரு, தன் கூட வந்த நாட்களை பார்த்து, அவனை தூக்கி நிறுத்துங்க, நான் காலை பிடிச்சு ஜெபிக்கிறேன்னு சொல்லி அவனை தூக்க முடியாது. ரொம்ப வெயிட் ஆனவன், ஆளுக்கு இந்த பக்கம் 2 பேர், அந்த பக்கம் 2 பேர் தூக்கி பிடிச்சுக்கிட்டா கால் தொங்குதா. இவர் உட்கார்ந்து முழங்கால் போட்டு அப்படி காலை பிடிச்சு இயேசுவின் நாமத்தால கால்கள் பலங்களோட சுகம் அடையிட்டு ஜெபிக்கிறார். 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபிக்கிற ஒண்ணு நடக்கல, உட்கார வச்சுட்டாங்க. என்ன ஆண்டவரே, நான் ஜெபிக்கிற ஒண்ணு பெரிய அற்புதங்கள் ஆண்டவர் பயன்படுத்தினவர், ஏன் அவருக்கு சுகமாக்க மாட்டேங்குது? ஆண்டவர் சொன்னாரு, நான் அவன் காலை பிடிச்சு உன்னை ஜெபிக்க சொன்னேனா? நான் என்ன சொன்னேன்? இயேசு நாமத்தில் எளிமை நடன்னு தானே சொன்னேன். நான் சொல்லாதது நீ செய்யற நீ ஏன் கையை வச்சுட்டு நீ சுகமாக்கும் நீ ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிற? நான் சொன்னது எளிமை நடன்னு ஒரு வார்த்தை சொல்லு, அவ்வளவுதான். இல்லாண்டு ஒரு கால் சூம்பி தொங்குது, அவன் அந்த கால் வெயிட்ல அவன் உடம்பு நிக்காது, அதெல்லாம் தட் இஸ் மை ப்ராப்ளம். அது நான் செய்யற வேலை, நீ அதை யோசிக்கிற. உன் வாழ்க்கை நான் சொல்றபடி நீ செய், அவ்வளவுதான். உடனே அவர் சொன்னார், எல்லாம் விட்டுருங்க, தூரன் ஆண்டவரே என்னை மன்னியும். ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், உம்முடைய குரலை கேட்டு அதன்படி செய்யாம மாம்சத்துல யோசித்தேன்னு சொல்லி எல்லா விலகி நிலங்கன்னு சொல்லிட்டு அவர் ஜெபம் பண்ணி மன்னிப்புக்காக ஜெபிச்சுட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாலிபனை எழும்பி நடன்னு சொன்னார். அடுத்த நிமிஷம் பாவன் சேர விட்டு எழுப்பிட்டான், நடக்கிறான், கால்கள் பலன் கொண்டது. இவர் தான் ஸ்மித் வெக்கில்ஸ்வொர்த் என்ற இந்த தேவ மனிதர். அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டான். உடனே அற்புதம். அவருடைய புஸ்தகத்தில் இந்த அனுபவம் இருக்கிறவர் அப்படியே ஆச்சரியப்பட்டு போனார். அதனால நம்முடைய மூளை அறிவில சில காரியத்தை செய்வோம், அது தவறு. அப்ப தேவனுடைய கரம் செயல்படாது. ஆவியானவர் என்ன சொல்றாருன்னு கவனிக்கணும். அதுக்கு தான் எப்பொழுதும் பரிசுத்தம் அவசியம். பரிசுத்தாவில நிறைந்திருக்கணும், வேத வசனத்துல நிறைந்திருக்கணும். இதெல்லாம் இல்லாம நல்ல தூங்கி எழும்பிட்டு சோம்பேறியா இருக்கிற ஆளை கொண்டெல்லாம் அற்புதம் கர்த்தர் செய்ய மாட்டார். நல்லா அறிந்து கொள்ளுங்க. இயேசு அதனாலதான் இரவெல்லாம் ஜெபிக்கிறார், அதிகாலையில ஜெபிக்கிறார், சாயங்காலத்துல ஜெபிக்கிறார். எப்பொழுதெல்லாம் இயேசு ஜெபிச்சுட்டு இறங்கி வந்தார் அப்பெல்லாம் அற்புதம் நடந்தது. சில வசனத்தை நான் நாளைக்கு உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். இது ரொம்ப முக்கியம், நீங்க கவனிக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்மித் வெக்கில்ஸ்வொர்த் இன்னொரு இடத்துல அவருக்கு ஒரு கடிதம், ஒரு ஊழியம் முடிச்சுட்டு ராத்திரி வந்தா ஒரு கடிதம் வந்திருந்தது. அந்த காலத்துல போன அந்த நூற்றாண்டுல நடந்தது. அந்த கடிதத்துல தன்னுடைய வாலிப மகள் மரண படுக்கையில படுத்திருக்கிறாள், நீங்கள் ஜெபிக்க வர முடியுமா, உங்களை பற்றி கேள்விப்பட்டோம் என்று. அவரை பார்த்ததே இல்லை. அவருடைய முகவரி கடிதம் லெட்டர் எழுதியிருந்தாங்க. அவர் வீட்டுக்கு பார்த்தார். ராத்திரில பார்த்த உடனே ஊழியத்தை முடிச்சுட்டு நைட்ல வந்திருக்கிறார். லெட்டரை பார்த்த உடனே அதை வாசிக்கும் போது ஆண்டவர் பேசுறாரா, நீ போ, நான் உங்களுக்கு அற்புதம் செய்வேன்னு சொல்லி. ஆண்டவருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனிதர். உடனே அவர் காரை எடுத்துக்கொண்டு அந்த அட்ரஸை வைத்துக்கொண்டு தேடி நைட்ல ராத்திரி 11 மணிக்கு மேல போய் சேருகிறார் அந்த வீட்டுக்கு. அங்க போனா அந்த வீட்டுல அப்பதான் இவர் வீட்டுக்குள்ள போகிறார். அவங்க வீட்டை விட்டு ஒரு டாக்டர், ஃபேமிலி டாக்டர் வெளியே போகிறார். உள்ள போன அந்த குடும்பத்தாரெல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இவர் போன உடனே தன்னை அறிமுகப்படுத்தினார். நீங்க ஒரு லெட்டர் எழுதியிருந்தீங்க, நான் தான் அந்த ஊழியக்காரன், ஜெபிக்க வர சொன்னீங்க, உங்க மகளுக்கு ஜெபிக்க வந்திருக்கிறேன்னு காமிச்ச உடனே அவர் சந்தோஷம், வாங்கய்யா நீ உள்ள ரூம்ல கூட்டு போனா ஒரு வாலிப மகள் மரண படுக்கையில படுத்திருக்கிறாள். கண்ணு மூடிட்டு அவனுக்கு ஒண்ணு செயல் இல்லை, பிணம் போல கிடக்கிறாள், மரண படுக்கை. அப்போ டாக்டர் இப்பதான் ஃபேமிலி டாக்டர் பார்த்துட்டு இந்த கொஞ்ச நேரத்துல அவ இறந்துருவா, இனி அவ்வளவுதான் சொல்லிட்டு போயிட்டார். இவங்கெல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அந்த அவருடைய தாய் தகப்பன் சகோதரிகள் எல்லாம் கூட்டமா நிக்கிறாங்க, சொந்தக்காரன் எல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க, சாக போகிறாள்னு. இவர் பார்த்தாரு இந்த சூழ்நிலையில எப்படி ஜெபிக்கிறாரு. இவங்கெல்லாம் அழுதுகிட்டே இருந்தா இப்படி அற்புதம் நடக்கும், விசுவாசிக்கணும். எவீருவின் வீட்டுல ஏசு எல்லாரும் வெளியே போச்சுன்னா தெரியுமா, பேரண்ட்ஸ் மட்டும் இருக்கு, மற்றெல்லாம் போலி. அது மாதிரி இவர் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேர் வழி. இந்த ஊழியக்காரர் ஸ்மித் வெக்கில்ஸ்வொர்த் சொன்னாரு, சரி எல்லாரும் ரூம் விட்டு வெளியே போங்க, நான் இந்த மகளுக்காக ஜெபிக்க போறேன்னாங்க. எல்லாரும் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்தாங்க. இல்ல போங்க. அவங்க அம்மா சொல்றாங்க, அப்பா சொல்றாங்க, என் பிள்ளை சாக போதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு, அவ சாகும்போது நாங்க கூட இருக்க வேண்டாமா? யோசித்து பாருங்க. அவரை ஜெபிக்க கூப்பிட்டது எதுக்கு? மகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு. இப்ப அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? பிள்ளை சாகும்போது நாங்க கூட இருக்கணும், டாக்டரே சொல்லிட்டாங்க செத்து போயிடுவான்னு, இன்னும் கொஞ்ச நேரத்துல மரணம், நாங்க உயிரை போகும்போது கூட இருக்கணும். அவரு சொல்லி பார்த்தாரு, இல்ல நீங்க வெளியே போங்க, நான் தனியா ஜெபிக்கணும், நீங்க யாரும் விசுவாசிக்க மாட்டேங்கிறீங்க, நான் விசுவாசத்தோட ஜெபிச்சாதான் அற்புதம் நடக்கும், போங்க வெளியே. ஆனா யாரும் போக மாட்டேன்னு அவர் சொல்லிட்டாரு. உடனே அவ சாகட்டும், நீங்க அடக்கம் பண்ணுங்க, நான் போறேன்னு சொல்லி கோட்டத்துக்கு மேல போட்டாரு, போய்கிட்டே இருந்தார். ஜெபமே பண்ணல அவர். நான் ஏன் ஜெபிக்கணும் உங்களுக்கு, நான் போறேன் அப்படின்னு போய்கிட்டே இருந்தார். உடனே உங்க பயந்து திரும்பி ஐயா ஜெபம் பண்ணுங்க, நாங்கெல்லாம் வெளியே போயிடறேன்னு வெளியே போயிட்டு. அவர் கொஞ்சம் கடினமான ஆளு, ஆனா எப்பவுமே இயேசுவோடு இருக்கிறவர், ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர். எல்லாம் வெளியே போயிட்டு கதவை மூடினார். அந்த படுக்க பக்கத்துல முழங்கால் போட்டிட்டார். ஆண்டவரை நோக்கி மன்றாடி ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே நீங்க தான் நான் வர சொன்னீங்க, இந்த மகளுக்கு உயிர் கொடுக்கணும், அற்புதம் செய்யணும். வெகு நேரம் ஜெபம் பண்ணார், பல நிமிஷம் நேரம் ஜெபம் பண்ணினார். அந்த மாதிரி அவர் ஜெபித்த காரியங்களும் இருக்கிற பாரு, ஜெபிச்சார். அவருடைய அனுபவத்துல என்னன்னா, சில சமயம் மன்றாடி ஜெபிக்கும் போது அவர் கண்ணை திறந்தா இயேசு சிரித்த முகத்தோட காட்சி கொடுப்பாராம். இயேசுவை தரிசிச்சுட்டா அற்புதம் நடந்துட்டுன்னு அர்த்தம், பதில் வந்துட்டுன்னு அர்த்தம். உடனே தேவனை துதிப்பாராம்.
இங்க அவர் வெகு நேரம் ஜெபம் பண்ணிட்டு கண்ணை திறக்கிறார், இயேசுவின் முகத்தை பார்க்க முடியல. அப்ப அவர் பார்க்கிற அவ்வளோ ஒரு தடுமாட்டம். இவ்வளவு நேரம் நான் ஜெபிச்சேன், இயேசுவின் முகத்தை காண முடியலேன்னு பார்க்கும்போது அவர் அந்த பெண்ணை பார்க்கிற அந்த வாலிப மகளை, அப்பதான் அவர் நீண்ட மூச்சு இழுத்து அப்படியே மூச்சை விட்டாள். உயிர் போய் விட்டாரு. உயிர் போயிட்டு கண்ணுக்கு முன்னால அவர் கண்ணை திறந்து பார்க்கும்போது அப்படியே இழுத்தா உயிர் போயிட்டு. இப்போ கையை தொட்டு பார்க்கிறாரு, மூச்சு பார்க்கிறாரு, உயிர் இல்லை, பிணம். யோசித்து பாருங்க, இந்த நிலைமையில நான் இருந்தா என்ன பண்ணிருப்பேன், நீங்க இருந்தா என்ன பண்ணிருப்பேன் யோசித்து பாருங்க. எல்லாரையும் விரட்டி இயேசு சுகமாக்குவார்னு ஜெபிக்க ஆரம்பிச்சு செத்து போச்சு உயிரோடு இருந்த பிள்ளை. இப்ப என்ன செய்யறது? தடுமாறி இருப்போம்ல. அவர் மேன் ஆஃப் ஃபெய்த், ஒரு விசுவாச அப்போஸ்தலன் என்று அவரை பற்றி சொல்றாங்க. அவர் உடனே திரும்ப முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, இவ செத்து போயிட்டான்னு சொல்றதுக்கா என்ன அனுப்புனீங்க? ராத்திரில தூங்க வேண்டிய ஆளை எழுப்பி நீ போன்னு சொல்லி அனுப்புனீங்க. இவ செத்து போயிட்டான்ற செய்தியை சொல்றதுக்கு நான் இருக்கு வரணும்? அதெல்லாம் முடியாது. இவள் உயிர் திரும்ப வரணும், நீங்க அவளை உயிரோட எழுப்பணும், நான் உயிரோட அந்த வீட்டாருக்கு கொடுத்துட்டு தான் போவேன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவர் ஜெபிக்கிறார், போராடி ஜெபிக்கிறார். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி அந்த திருப்தி வந்த உடனே கண்ணை திறந்தா அப்படி திரும்புறார். ஜன்னல் பக்கம் இயேசு சிரித்த முகத்தோட காட்சி. ஆண்டவரை பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சிட்டு, இயேசுடைய காட்சியை பார்த்துட்டு சுகம் வந்துட்டு அந்த மரித்து கிடந்த பெண்ணை பார்த்தாள். அவள் புரண்டு படுக்கிறாள், உயிர் திரும்ப வந்து விட்டது. உடனே அவர் முழங்கால நின்று தேவனை துதிக்க ஆரம்பித்தாராம். ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, கண்ணை மூடி. என்ன நடக்க? அந்த வாலிப மகள் படுக்க விட்டு எழும்பி அங்க பியானோ, அவள் நல்ல மியூசிக் வாசி, பியானோவில் அழகா ஒரு பாடல் வாசிக்கிறாள் இயேசுவை துதித்து. வெளியில பாட்டு சத்தம் கேட்ட உடனே பேரண்ட்ஸ் எல்லாம் நினைக்கிறா, நம்ம மகதானே இப்படி வாசிப்பா. ஓடி வந்து பார்த்தா இவர் முழங்கால இந்த ஆண்டவரை துதித்து கொண்டு இருக்கிறார். அந்த பெண் உயிரோடு பியானோ வாசித்து கொண்டு இருக்கிறாள். எவ்வளவு பெரிய அற்புதம் இல்ல? இந்த மாதிரி ஏராளமான அற்புதம் இவரை கொண்டு செய்தது அந்த புஸ்தகத்தில் இருக்கிறது. இந்த விக்கிள்ஸ்வொர்த் அந்த புஸ்தகம் தமிழ்ல கூட இருக்குது. நீங்க கிடைச்ச புக் ஸ்டால்ல வாங்கி வாசிங்க, உங்களுடைய விசுவாசம் பலன் அடையும். அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள்ஸ் அவரை கொண்டு. மரித்தோரை எழுப்புறதுக்கு என்ன பண்ணி இருக்கிறாரு? செத்து போன 6 ஆள்கிட்ட ஜெபிக்கணும், இறந்துட்டார். அவருக்காக ஜெபிக்க கூட்டு போறாங்க. அவர் கை வைத்து என்ன சொல்றாரு? மரண ஆவியை இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்கிற இந்த சரீரத்தை வெளியேறு. உடனே உயிர் வந்து விட்டார். ஒவ்வொரு அற்புதமும் டிஃபரெண்ட் ஆண்டவர் செய்வார். ஒரு ஆளுக்கு எலும்பி நடன்னு சொல்றாரு, நடக்கிறார். ஒருத்தருக்கு மன்றாடி ஜெபிக்கிறார், மரித்து போன பெண் உயிர் பெறுகிறார். ஒரு ஆள் செத்து போயிட்டாங்க, அவங்க போய் அழுது கொண்டிருக்கல, மரண ஆவியே இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்கிறேன், இந்த சரீரத்தை வெளியேறணும்னு உயிர் வந்து விட்டாரு. இந்த மாதிரி விதவிதமான அற்புதங்கள் இவரை கொண்டு செய்தது அந்த புஸ்தகத்தில் வாசிக்க முடியும். அவர் ஒரு விசுவாச அப்போஸ்தலன் என்று எழுதப்பட்டு இருக்கிறாரு. ஆனா என்ன தெரியுமா? அவர் குறித்து ஒரு வசனம், ஒரு வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது, a man with one book. a man with one book. இந்த பைபிளை தவிர வேற எந்த புஸ்தகத்தை அவர் வாசித்தது கிடையாது. நியூஸ் பேப்பர் கூட வாசிக்க மாட்டாராம். எந்த புஸ்தகம் ஒன்லி பைபிள். ஏன்னா அவருக்கு வாசிக்க தெரியாது. முதல்ல ஜெபம் பண்ணி கர்த்தர் வாசிக்கிற கிருபை கொடுத்தார், பைபிள் வாசிக்கணும்னு சொல்லி. அதனால பைபிள் வாசிக்க ஆரம்பிச்ச பிறகு அவருடைய கூட அவர் ஒரு புஸ்தகம் எழுதினது கிடையாது. அவங்க கூட இருந்தவங்க தான் அவரை பற்றி எல்லாமே எழுதி இருக்கிறாங்க. அவர் எந்த புஸ்தகம் எழுதினதில்லை, எந்த புஸ்தகம் ஒன்லி பைபிள் தான் வாசித்து கொண்டே இருப்பாராம். அவருடைய நண்பர்கள் கூட ஊழியத்தில் இருந்தவங்க சொல்லி இருக்கிறாங்க, 15 நிமிஷத்துக்கு ஒரு முறை பைபிளை திறந்து 5 நிமிஷமாவது வாசிப்பாராம். 15 நிமிஷத்துக்கு மேல அவர் பைபிள் வாசிக்காம இருந்ததே கிடையாதாம். ஒரு வீட்டுக்கு போனா கூட பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் பைபிள் வாசித்து ஒரு அதிகாரம் வாசித்து அப்புறம் சொல்லுங்க அவனு கேட்பாராம். எவ்ரி 15 மினிட்ஸ் பைபிளை திறந்து வாசிக்கிட்டே இருப்பாராம். எப்பவும் கோட் பாக்கெட்ல பைபிள் இருக்கும். எங்க போனாலும் சரி, சாப்பிட உட்கார்ந்தாலும் 5 நிமிஷம் பைபிள் வாசித்தா சாப்பிட ஆரம்பிப்பார். 15 நிமிஷத்துக்கு மேல அவர் பைபிள் வாசிக்காம இருந்ததை பார்த்ததே இல்லைன்னு சொல்லி கூட இருந்தவங்க எழுதுறாங்க. அந்த அளவுக்கு கமிட்மெண்ட், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வசனம், அந்த அபிஷேகம், அப்பதான் அந்த வரம் செயல்படும். சும்மா ஜெபிக்காம தூங்கி எழுப்பிட்டு சாப்பிட்டு வரம் இருக்குது, வல்லம் இருக்கு, ஆண்டவர் தொடுவாரு, ஒண்ணும் நடக்காது. அதனால நீங்க இயேசுவை பாக்குறீங்களா, அவர் எவ்வளவு ஜெபம் பண்ணினார், பவுல், பேதுரு அவங்க எல்லாம் எப்படி ஜெபித்து இருந்தாங்க. அப்பதான் அந்த வரம் செயல்படும். அப்ப அதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு அந்த பரிசுத்தம் வேணும், எனக்கு அந்த அபிஷேகம் வேணும், நான் அப்படி வசனத்தை வாசித்தரணும், எனக்கு அந்த வல்லமை வர வேணும், என் கையை நீங்க பயன்படுத்தணும், உங்க கையா மாத்துங்க, அந்த பரிசுத்தம் வேணும், அந்த அபிஷேகம் வேணும், அந்த வேத வசனத்தினால நிரப்பப்படணும். இதெல்லாம் கேட்டாதான் அதனாலதான் இந்த மாதிரி கர்த்தர் பயன்படுத்தணுமானா நீங்க அதிக நேரம் காத்திருந்து ஜெபிக்கணும். ஒப்பு கொடுப்பீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் மணிக்கணக்கா ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, ஒப்பு கொடுங்க, கையை ஒப்பு கொடுங்க, உங்க நேரத்தை ஒப்பு கொடுங்க, என்னையும் பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்க. நல்லா காத்திருந்து ஜெபிங்க. இப்ப ஜெபிக்கலாமா? எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. ஆண்டவரே, இந்த வரம் என் மூலமா செயல்படணும். நான் ஒரு வார்த்தை சொன்னா வியாதியர்கள் சுகமாக்குற வல்லமை என் வார்த்தையில் இருக்கணும். நான் கையை வச்சா வியாதியர்கள் சுகமாக்குற வல்லமை என் கை மூலமா வெளிப்படணும். நான் என்ன போசி ஜெபிச்ச அற்புத அடையாளம் விடுதலை உண்டாகணும். ஆண்டவரே, நான் மன்றாடி ஜெபிக்கும் போது ஜனங்கள் சுகம் அடையணும். அப்படி ஜெபிக்கணும். சரியா? எல்லாம் எழுப்பி நில்லுங்க, ஜெபிக்கலாமா? எல்லாம் கருத்து ஒரு பாடல் பாடி
ஜெபிக்க போற அபிஷேகத்துல நீங்க ஒப்பு கொடுக்கணும். சிறு பிள்ளைகள் கூட ஆண்டவரே என் கைகளை ஒப்பு கொடுக்கிறேன், இனிமே நான் நிறைய வேதம் வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், காத்திருப்பேன், உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்புங்க, ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசுவேன், உங்களுடைய சுகமளிக்கிற வரம் என் மூலமா செயல்படணும். விரும்புறீங்களா, கேட்கறீங்களா? வாலிப மகளே, எவ்வளவு நாள் சோம்பேறியா இருக்க போற? ஒப்புக்கொடு, ஆண்டோடைய வல்லமை வெளிப்படட்டும். வாலிப தம்பி ஒப்புக்கொடு. சின்ன பிள்ளைகள், ஐயா வயசான தகப்பன்மாரை கூட பயன்படுத்துவார். வயசாயிட்டுலாம் சொல்லாதங்க, ரிட்டையர்ட் ஆயிட்டுன்னு சொல்லாதங்க, உங்களை பயன்படுத்துவார். வயதான தாயார் உங்களை பயன்படுத்துவார். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க, என் கையை பயன்படுத்துங்க, எனக்கு இந்த அபிஷேகம் தாங்க, வல்லமை தாங்கன்னு கேட்கணும். சரியா? எல்லாம் எழுந்து நில்லுங்க, எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். சுகமளிக்கிற வரம் எனக்குள்ள கிரியை செய்யணும், என்னை பயன்படுத்தணும், ஆவியானவர் நிரப்பணும், தாகத்தோட கேட்கணும். இந்த வரம் இன்றைக்கு அவசியம், சபைக்கு அவசியம், ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் அவசியம், பாஸ்டர்மார்களுக்கு அவசியம். எல்லாரும் கேளுங்க, எனக்கு அந்த வல்லமை தாங்க ஆண்டவரே. எங்க சர்ச்சில் நான் கையை நீட்டி ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கணும், எங்க விசுவாசிகளை தொடும்போது வியாதிய சுகம் அடையணும். ஆண்டவரே நான் சுவிசேஷ அறிவிக்க போகும்போது நான் கையை நீட்டு நான் வியாதிய சுகம் ஆகணும், என்னை பயன்படுத்துங்க. கேளுங்க, கேளுங்க, எல்லாரும் கேட்கலாம். எல்லா கண்களை மூடி இயேசுவை கண்முன்னால நிறுத்துங்க. இயேசுவே இந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க, எனக்கு இந்த வரங்களை தாங்க, வல்லமையை தாங்க, என்னை பயன்படுத்துங்க. பவுலை போல, பேதுருவை போல, ஸ்தேவானை போல, பிலிப்பை போல பயன்படுத்துங்க. இயேசுவை போல நான் ஊழியம் செய்யணும், என்னை பயன்படுத்துங்க. கேளுங்க, கேளுங்க, எல்லாரும் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு பாடல் மூலமாய் அபிஷேகத்தை கேட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். Thank you Lord. என்னை வல்லமையாவியால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை வல்லமையாவியால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே, கேளுங்க, வாலிப தம்பி ஜெபம் பண்ணுங்க, வாலிப மகளே ஜெபம் பண்ணுங்க, சின்ன குட்டி பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. கேளுங்க, எனக்கு அபிஷேகத்தை தாரும், வரங்களினால் நிரப்பும், குணமளிக்கும் வரத்தினால் நிரப்பும், ஆவியால் அபிஷேகம் ஆவியானவரே, என்னை வரங்களின் ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, நிரப்பும், 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 வல்லமையினால் நிரப்பும், வரங்களினால் நிரப்பும். கேளுங்க, தாகத்தோட கேளுங்க, கைத்தட்டி பாடுங்க. ஆமென், ஆமென், ஆமென். நிரப்புங்க, நிரப்புங்க, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. ஆவியானவருடைய வல்லமை இறங்கட்டும், அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். Thank you Lord, thank you Lord, thank you Lord. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுது 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 நம்முடைய வல்லமை இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், வரங்களினால் நிரப்பும், குணமளிக்கிற வரத்தினால் நிரப்பும், சுகமளிக்கிற வரத்தை தாரும், இவருடைய கைகளை பயன்படுத்தும். கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க, உங்க கையை ஒப்பு கொடுங்க, நாம ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணுங்க, என்னை பயன்படுத்துங்க. அபிஷேகத்தின் வல்லமை இறங்குகிறது, ஆவியானவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே, என் அபிஷேகம் ஆண்டவரே. கேளுங்க, கேளுங்க, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், வரங்களினால் நிரப்புங்க, குணமளிக்கிற வரத்தினாலே, சுகமளிக்கிற வரத்தினாலே நிரப்புங்க. கைகளை அபிஷேகம் பண்ணுங்க, நாமே அபிஷேகம் பண்ணுங்க. Thank you Lord, thank you Lord. Amen, 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 amen. Thank you Lord, thank you Lord, thank you Jesus. Amen Lord. Amen, amen. இப்பொழுது இப்பொழுது நிரப்பும், நிரப்பும், ஒவ்வொருவரை அபிஷேகம் பண்ண, ஒவ்வொருவரை நிரப்பும். அக்கினி இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும், நிரப்புங்க ஆண்டவரே. பெற்றுக்கொள்ளுங்க, வாலிபனை பெற்றுக்கொள்ளுங்க, வாலிப மகளை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க பெற்றுக்கொள்றீங்க, பெற்றுக்கொள்றீங்க, ஆவியானவர் நிரப்புகிறார், அக்கினி இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது. நிரப்புங்க, 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 ஒவ்வொருவரை நிரப்புங்க, ஒவ்வொருவரை நிரப்புங்க. ஆமென், ஆமென், ஆமென். Thank you, thank you, thank you, thank you Lord, thank you Lord. என் கையை ஆண்டவர் பயன்படுத்தணும், என் கைகளை இயேசுவின் கைகளை போல என்னை ஒப்பு கொடுக்கிறேன்றவங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் நாவை ஒப்பு கொடுக்கிறேன், என் கைகளை ஒப்பு கொடுக்கிறேன், என் கண்களை ஒப்பு கொடுக்கிறேன், என் கால்களை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஆண்டவரே உம்மை போல மாற்றுங்க, உம்முடைய அவயவங்களாய் என் அவயவங்களை மாற்றுங்க. ஆண்டவரே நான் கை நீட்டி ஜெபிக்கும் போது உம்முடைய கரம் நீட்டப்படணும். ஆண்டவரே நான் சொல்லுகிற வார்த்தை உம்முடைய வார்த்தையா வெளிப்படணும். இந்த குணமளிக்கிற வரம் என் மூலமா செயல்படணும், அதன் மூலம் அற்புதம் நடக்கணும். எங்க ஊழியத்துல, எங்க சபையில பயன்படுத்தணும். எல்லா பாஸ்டர்மார் ஜெபம் பண்ணுங்க, ஊழியர்கள் ஜெபிங்க. ஆண்டவர் அந்த வரத்தை தந்திருக்கிறார், அனல் மூட்டி எழுப்புங்க. எல்லா விசுவாசிகளை கேளுங்க, என்ன பயன்படுத்துங்க. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் கேளுங்க, எனக்கு இந்த வல்லமை வேணும், குணமளிக்கிற வரம் வேணும் என்று சொல்றவங்க ரெண்டு கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் வரங்களினால் நிரப்பி உம்முடைய பிள்ளைகளை
பயன்படுத்த விரும்புகிறீர். இந்த எழுப்புதல் காலத்தில் உம்முடைய வல்லமையின் வரங்கள் வல்லமாய் செயல்பட நீர் சித்தம் கொண்டிருக்கிறீர். இதோ இந்த வரங்களை குறித்து அறிந்து ஆண்டவரே என் கைகளை பயன்படுத்தும், என் நாவை பயன்படுத்தும். ஆண்டவரே என் மூலமா ஜனங்கள் சுகம் அடையணும், அற்புதங்கள் நடக்கணும், வியாதியஸ்தர்கள் குணமாகணும், மரித்தோரும் எழும்பணும். என்னை பயன்படுத்துங்க. நீ சிறு பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க. அவங்க மேல உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும், ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். அவருடைய கைகளை அக்னியாய் மாற்றும், உம்முடைய கைகளை போல மாற்றும். வாலிபர்கள், வாலிப மகள், வாலிப மகன் ஜெபிக்கிற மகன் மீது உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஜெபிக்கிற அந்த மகள் மேல உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். கைகளை பயன்படுத்தும், அற்புத அடையாளங்களை செய்கிற கரங்களாய் நீர் பயன்படுத்தும். வியாதியஸ்தரை குணமாக்க பயன்படுத்தும். ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை நிரப்ப, வயதான தாயார் தகப்பன்மார் ஒவ்வொருவரையும் வல்லமையினால் நிரப்பி, வரங்களினால் நிரப்பி பயன்படுத்தும். இவங்க மூலமாய் அற்புதங்கள் நடக்கட்டும், வியாதியஸ்தர்கள் சுகம் அடையட்டும், சப்பானிகள் நடக்கட்டும், குருடர் பார்வை அடையட்டும், மரித்தோரும் எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தில். அதற்கு இவர்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன், பாஸ்டர்மார்கள் சுவிசேஷகர்களுக்காக ஜெபிக்கிறேன், மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறேன். எனக்கு அந்த வல்லமை வர வேண்டும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொருவரை வரங்களினால் நிரப்பும். ஒவ்வொரு ஆராதனையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும், ஒவ்வொரு கிராமத்திலும் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். ஒவ்வொருவரை பயன்படுத்தும், ஒவ்வொரு கைகளையும் பயன்படுத்தும். உம்முடைய வரம் செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தில். இதோ நீர் நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய் திறந்த சத்தமாய் ஆண்டவரே என்னை நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம், வரங்களை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், சுகமளிக்கிற வரத்தை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை பயன்படுத்த ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று துதிங்க. துதிக்க துதிக்க வல்லமை இறங்குகிறது, அபிஷேகம் இறங்குகிறது. உங்களுடைய நாவிலே புதிய பாஷை வருகிறது, உங்களுடைய கைக்குள்ளே ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. Thank you Lord. தகப்பனே, இதோ இந்த வரங்களினால் வல்லமையினால் பிள்ளைகளை நிரப்பி இனிமேல் பயன்படுத்துவதற்கு இப்பொழுது நிரப்பி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும், ஒவ்வொருவர் மூலமாக உம்முடைய வல்லமை விளங்க பண்ணும். சகல ஜனங்களும் இயேசுவே ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படி உம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்தும். இதோ உம்முடைய அபிஷேகம் பெருகட்டும் ஆண்டவரே. இந்த வரங்கள் அனல் மூட்டி எழுப்பப்படட்டும். ஒவ்வொருவரையும் பயன்படுத்த அர்ப்பணித்தை ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.